அர்ஜுன் அவனோட ஹாஸ்டல் ரூம்ல தனியா இருந்தான். அவனோட ரூம்மேட் வீட்டுக்கு போயிருந்தான். அவனுக்கு போர் அடிச்சனால வாட்ஸ்அப்பை திறந்து பார்த்தான். அப்பதான் அதுல அன்னோன்னு ஒரு கான்டாக்ட் இருந்தது. அதோட லாஸ்ட் சீன் செக் பண்ணான். அது ஆன்லைன்னு காட்டுச்சு. இது யாருன்னு அவன் யோசிச்சுட்டு இருந்தான். அந்த நேரத்துல ஒரு மெசேஜ் அன்னோன் நம்பர்ல இருந்து வந்தது. நீ ஏன் தனியா இருக்கன்னு. அர்ஜுனுக்கு கொஞ்சம் பதட்டமா இருந்துச்சு. யார் நீன்னு கேட்டான். ரிப்ளை இல்லை. அதுக்கு பதிலா இன்னொரு மெசேஜ், நான் ஒன்னதான் பார்த்துட்டு இருக்கேன்னு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிராங்க் பண்றாங்கன்னு நினைச்சு அவன் சிரிச்சான். எந்திரிச்சு போய் கதவு ஜன்னல்லாம் செக் பண்ணான். எல்லாம் மூடி இருந்துச்சு. கதவை பார்க்காத, பின்னாடி பாருன்னு மெசேஜ் வந்துச்சு. அவனோட இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சிச்சு. மெல்ல அவன் திரும்பி பார்த்தான். அங்க எதுவுமே இல்லை. வேற லெவல்ல டென்ஷன் ஆயிட்டான். அப்போ அந்த அன்னோன் நம்பர்லேருந்து இன்னொரு மெசேஜ் வந்திருந்தது. நீ திரும்புறதுக்குள்ள நான் இடம் மாறிட்டேன்னு இருந்துச்சு. அவன் பயந்து போய் எல்லா லைட்டையும் ஆன் பண்ணான். திரும்பவும் ஒரு மெசேஜ், லைட் ஆன் பண்ணா மட்டும் ஒன்றும் உதவாதுன்னு வந்துச்சு. அர்ஜுனுக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. உடனே அவன் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுன்னு மெசேஜ் பண்ணான். உடனே ரிப்ளை வந்துச்சு, சரின்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துச்சு. எதுவுமே நடக்கலை. பிராங்க் தான் நினச்சி அவனுக்கு அவனே சமாதானப்படுத்திக்கிட்டான். அந்த நேரம் திரும்பவும் மெசேஜ் வர்ற சத்தம். அதை அவன் பார்க்க விரும்பலை. ஆனாலும் பார்த்தான். அது ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவில் அர்ஜுன் தான் இருந்தான். அவன் படுக்கையில் படுத்திருந்தான். அந்த ஃபோட்டோ பெட்டுக்கு கீழே இருந்து எடுத்த மாதிரி இருந்துச்சு. இவனுக்கு ஒரே அதிர்ச்சி. அந்த நேரத்தில் பெட்டுக்கு கீழே இருந்து ஒரு சத்தம், ப்ரோ லைட் ஆஃப் பண்ணலாமா, நான் 2 மணி நேரமாக ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருக்கேன்னு. அர்ஜுன் அதிர்ச்சியாக கீழே பார்த்தான். அது வேற யாரும் இல்லை, அவனோட ரூம்மேட் தான்.